Good afternoon, students. Today we are going to see about excretory system part 4. That is skin. Skin-ஓட structure இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So skin also one of the excretory system through sweating. So waste products excrete from our body through skin. So main organ skin. The skin completely covers our body. So the skin completely covers our body. It is also called integumentary system. இந்த ஸ்கின்னை பற்றி நம்ம படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் சிஸ்டமுக்கு பேர் இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாவே இந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதணும். இட் ஃபார்ம்ஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் அவர் பாடி. ஸோ கம்ப்ளீட்லி கவர்ஸ் அவர் பாடினால ஸ்கின்னு தான். இந்த ஸ்கின் வந்து லார்ஜஸ்ட் பார்ட் அவர் பாடியிலே லார்ஜஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்டாலும் அதுவும் ஸ்கின் தான். இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அபவுட் 2 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் திக்னஸ் அபவுட் 1 to 2 millimeter. ஸோ ஸ்கின்னோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் திக்னஸ் அபவுட் 1 to 2 millimeter. Structure of the skin. The skin contains glands, nails and hair. So skinல வந்து the 3 parts contain hair. இது எல்லாமே ஸ்கின்ல வரக்கூடியதா. இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னாவே ஸோ எஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த பார்ட் ஸ்கின். Skin contains glands, nails and hair. It has 3 main parts. இப்போ ஸ்கின்னில் மெயின் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். எபிடெர்மிஸ்ன்றது அபவ் தி டெர்மிஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து epidermis. The epidermis is the superficial layer. Epidermis is the outer layer னு அர்த்தம் அல்லது superficial layer. It is composed of stratified columnar epithelium. Skin is outer layer of epidermis is composed of stratified columnar epithelium. This part contains no blood vessels. This layer is further composed of 5 layers. So epidermis என்ற பார்ட்டில் no blood vessels. Okay. This layer further composed of 5 layers. இந்த epidermis என்ற லேயரில் 5 layers கம்போஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம 5ஐயும் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். Number 1, stratum corneum. It is the outer surface composed of dead cell arranged in parallel rows. It is a flat, thick layer. So outer surface composed of இப்போ அதை எபிடெர்மிஸில் 5 லேயர்ஸ் கம்போஸ் ஆகிருக்கும். அதில் அவுட்டர் லேயருக்கு பேர் ஸ்ட்ராட்டம் கார்னியம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டெட் செல். ஓகே, அரேஞ்ச்டு இன் பேரலல் ரோஸ். இட் இஸ் எ ஃப்ளாட் திக் லேயர். திக்காக இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸ்க்கு பேர் ஸ்ட்ராட்டம் கார்னியம். திஸ் கர்டனைஸ்ட் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் சாஃப்ட் கெரட்டின். From exposure to the air and dry out. ஸோ நம்ம ஏர் நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைனஸ் வருது இல்லையா, அதுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது இந்த கெரட்டின், சாஃப்ட் கெரட்டின் தான் இந்த லேயரில் வந்து இருக்கிறதால தான் அது ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் லேயர் ஸ்ட்ராட்டம் கார்னியம். திஸ் கம்போஸ்ட் ஆஃப் soft keratin. Keratin protects the living cell in the underlying layer from exposure to air and dry out. It provides elasticity and keep the skin soft. The skin in this layer are constantly being shed through normal abrasion. So normal abrasion ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக இது வந்து ஒரு உள்ள அப்ரேஷன் ஆகி உள்ளே போகிறப்போ இந்த செல்ஸ் இந்த லேயரில் இருக்கிறதால தான் எலாஸ்டிசிட்டியும் கொடுக்குது, அடுத்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. இட் ப்ரொவைட்ஸ் எலாஸ்டிசிட்டி அண்ட் கீப் த ஸ்கின் சாஃப்ட். தி செல்ஸ் இன் திஸ் லேயர் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் ஷேட் த்ரூ நார்மல் அப்ரேஷன். Number 2, second layer, stratum lucidum.
It consists of translucent layer of dead cells that containing THAT, that containing a protein called eledin, E-L-E-I-D-I-N, eledin, eledin, E-L-E-I-D-I-N, eledin. Stratum lucidium என்ற இடத்துல ஒரு translucent layer of dead cell that containing a protein called eledin. This layer acts as a protective sheet against the ultraviolet rays of sun and prevents the layer stratum lucidum. Epidermisல இருக்கக்கூடிய second layer translucent layer தான் the stratum lucidum, that is protective sheath against the ultraviolet rays of sun and prevent the sunburn. This layer appears in palm of hand and sole of heel. That appears that site and that place எதுன்னு பார்த்தீங்கன்னா which place? Palm of hand and sole of heel. Number 3, stratum granulosum. This layer is 2 to 4 cells thickness. The cells contains granules of keratohyalin. The process of keratinization, which is associated with the drying of cells within this layer. Cells contain granules of keratohyalin. The process of keratinization, which is associated with the drying of cells within this layer. So third layer இருக்கக்கூடிய stratum granulosum layer 2 to 4 cells thickness இருக்கும். These cells contain granules of keratohyalin. Okay, keratohyalin granules இது வச்சிருக்கிற செல்ஸ்க்கு பேர் இந்த stratum granulosum. The process of keratinization, which is associated with the drying of cells within this layer. Fourth one, stratum spinosum. This layer is composed of several layers of polyhedral cell that have delicate spine projecting from their surface. Active protein synthesis takes place in these cells. In the cells of this layer, some new cells are formed here and are pushed to the surface to replace the cells of stratum. Stratum spinosumன்றது fourth layer. இதில் வந்து several layerஸால் polyhedral cells வந்து கம்போஸ் ஆகிருக்கு. இதில் delicate spine projecting from their surface. Active protein synthesis takes place in these cells in this layer. This layer which that surface active protein synthesis takes place. That time some new cells are formed here and are pushed to the surface to replace the cells of stratum corneum. அந்த stratum corneum என்ற இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி stratum spinosum மாறக்கூடிய ஒரு ப்ராசஸை இந்த லேயர் உருவாக்குதுன்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன் இருக்கிறது stratum basilae. It rests on the basement of membrane next to the dermis. ஸோ லாஸ்ட் ஒன்னாக இருக்கிற இன்னராக இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் எபிடெர்மிஸில் ஃபிஃப்த் லேயராக இருக்கக்கூடியது stratum basilae, that is basement membrane. ஓகே, நெக்ஸ்ட் டு தி டெர்மஸ். அதற்கு அடுத்து தான் டெர்மிஸ் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் stratum basilae. It consists of single layer of columnar and cuboidal cells. Also undergoes cells division to replace those shades in the stratum corneum. You ponang. Okay, also undergoes cell division to replace those shades in the stratum corneum. Stratum corneum என்ற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதாக அமைது இந்த stratum basilae. So stratum spinosum and stratum basilae together are called stratum germinativum. Stratum spinosum stratum basilae together are called stratum germinativum. Collagenous, elastic, reticular fibers. So 3 layers or 3 fibers composed in dermis. Okay, dermis is a connective tissue. This is composed of cartilaginous
collagens, elastic and reticular fibers. So collagen fibers, they are very thick. They provide toughness to skin. Reticular fibers are thin and provide the supporting network. Elastic fibers provide flexibility to the skin. Okay, so the three fibers composed in contain in this dermis. ஸோ டெர்மிஸில் கம்போஸ் ஆகிருக்கிற லேயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலாஜனஸ், எலாஸ்டிக் அண்ட் ரெட்டிகுலர். கொலாஜனஸ் லேயர்ன்றது திக்காக இருக்கும், ரெட்டிகுலர்ன்றது தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்கும் சம் தின் தான். ஓகே, அப்போது ஒரு அந்த கொலாஜனஸ்ன்றது ஒரு டஃப்னஸை கொடுக்கக்கூடியது ஸ்கின்னுக்கு. அதுக்கடுத்து ரெட்டிகுலர் ஃபைபர்ன்றது ஒரு சப்போர்ட்டிங் நெட்வொர்க். எலாஸ்டிக் ஃபைபர்ன்றது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு தி ஸ்கின். Cells of dermis are fibroblast, cells, flat cells and macrophages. ஸோ டெர்மிஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்னென்ன செல்ஸ்னால் ஃபைப்ரோபிளாஸ்ட், ஃப்ளாட் செல்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். These macrophages digest the foreign particles, blood vessels, lymphatic vessel and nerve ending and hair follicle present in this. Okay, macrophagesன்ற பார்ட்டில் ஃபாரின் பார்ட்டிகல்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் of cells, that is cells present in dermis. Dermis is composed of two layers which are not clearly stratified. One, papillary layer. This layer is composed of loose connective tissue with thin bundle of collagenous fibers. This contains tiny finger-like projection called a papillary layer. These papilla contain the capillaries that nourish the epidermis. It contains nerve endings called corpuscles of touch and mesiners. These are sensitive to touch in palm and sole. There is a doubled row which produces ridges that prevent tearing. So, that dermis too sensitive to touch in palm and sole. பாம்லேயும் சோல்லையும் ஒரு டச் பண்ணால் சென்சிட்டிவ் கொடுக்கக்கூடியதாக ஒரு அமைகிறதா இந்த லேயர். தேர் இஸ் a double row which produces ridges. ஸோ இதில் வந்து டபுள் ரோ ப்ரொடியூஸ் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ப்ரிவெண்ட் தி டேரிங். கிழியாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு இது தான், டேராகாமல் பார்த்துக்கிற ஒரு ரிட்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு டபுள் ரோவில். இட் ப்ரொடியூசஸ் ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் இன் ஃபிங்கர் பேண்ட். இப்போ நம்ம பாமில் வந்து சம் ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாரு. அந்த ஃபிங்கர் பேடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த பார்ட். ஓகே, டெர்மிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெட்டிகுலர் லேயர். ரெட்டிகுலர் லேயர் தேர்ட் ஒன் லேயர். திஸ் bundle crosses to form a network. So composed of dense connective tissue and collagen fibers, the fiber bundle crosses to form a network. Different directional patterns are found in each area of body and resulting lines of tension over the skin are called cleavage line. Okay, different direction patternல அந்த ஃபிங்கர் பேட்டர்ன் பிரிண்ட் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒவ்வொரு பாடியிலையும் வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அந்த லைனுக்கு பேர் டென்ஷன் ஓவர் தி ஸ்கின் ஆர் கால்டு க்ளீவேஜ் லைன். மெனி பிளட் வெசல்ஸ், lymphatic vessels, nerve cells and subcutaneous gland, hair root are present in this layer. Okay. Receptor for deep pressure is also called Pacinian corpuscles. Receptor அந்த ரெட்டிகுலர் லேயரில் சம் ரெசெப்டார் வந்து டீப் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ கால்டு பேசினியன் கார்பஸ்கல்ஸ். Deepest layer of reticular layer contains smooth muscle fiber, especially in genital and nipple area and at the base of hair follicle.
அதாவது ஒரு ரெட்டிகுலர் லேயர்ன்றது வந்து ஒரு டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் ரெட்டிகுலர் லேயரில் என்னென்ன இருக்கணும்னா ஸ்மூத் மசில் ஃபைபர் இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனிட்டல் அண்டு நிப்பிள் ஏரியாவில் அந்த அந்த பார்ட் ஆஃப் ஸ்கின் சாஃப்ட் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், அதாவது ரஃப்பாக இருக்கும்னு அர்த்தம். ரெட்டிகுலர் லேயர் கண்டென்ட் ஸ்மூத் மசில் ஃபைபர் எஸ்பெஷலி இன் ஜெனிட்டல் அண்ட் நிப்பிள் ஏரியா அண்ட் அட் தி பேஸ் ஆஃப் ஏர் ஃபாலிக்கல். அந்த ஏர் ஃபாலிக்கலுக்கு பேஸில் இருக்கக்கூடிய அந்த டீப்பஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா ரெட்டிகுலர் லேயர் இருக்கும். இது வந்து ரிசெப்டார் ஃபார் டீப் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ கால்டு பிசினியன் கார்பஸ்கல்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் ஹைப்போடெர்மிஸ். ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ் பார்த்தோம், டெர்மிஸ் பார்த்தோம், இப்போ ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் மீன்ஸ் பிலோ தி டெர்மிஸ். அபவ் தி டெர்மிஸ்னால் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸில் 5 லேயர்ஸ், டெர்மிஸில் 3 லேயர்ஸ் பார்த்தோம். ஹைப்போடெர்மிஸ் இஸ் ஆல்சோ கால்டு சப்குட்டேனியஸ் லேயர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லூஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. திஸ் இஸ் மச் திக்கர் தென் டெர்மிஸ். டெர்மிஸை காட்டிலும் ஹைப்போடெர்மிஸ் திக்கராக இருக்கும். It is rich in lymphatic vessel, blood vessel and nerves. So 3 parts today we discuss. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கின்னுனாவே நீங்கள் 3 பார்ட்ஸும் கம்பல்சரி படிச்சிருக்கணும். நம்பர் 1 எபிடெர்மிஸ், நெக்ஸ்ட் டெர்மிஸ், நெக்ஸ்ட் ஹைப்போடெர்மிஸ். these are all the structures. Next class functions of skin பார்க்கலாம். Study well. Thank you.